Watch full episodes. Subscribe now. அங்க பாரு. பெரியவரு, இந்த இடத்துக்கு ஒரு திருடன் வந்தானியா? அவனை கண்டுபிடிச்சிட்டாங்களா? தாக்கு மங்கள் சிங் அவரை பத்தி கேக்குறீங்க? அவனை பத்தி தான். அவன் எங்க ஊருக்குள்ள வந்து என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா? ஊரே ரெண்டா போயிருக்கும் அவனால. கொடுங்க கொடுங்க. அதெல்லாம் சரிதான். அந்த திருடனை யார் பிடிச்சு கொடுத்தது? அவனை பிடிக்கிறதுக்கு இந்த ஊருக்குள்ள யாருக்கு தைரியம் இருக்கு? எல்லாம் நம்ம பீம் தான் புடிச்சு கொடுத்தான். புடிச்சிட்டு வந்தது மட்டுமா, அந்த திருடனை என்ன அடி அடிச்சு இழுத்துட்டு வந்தான் தெரியுமா? அதெல்லாம் சரிதான். நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து நாங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வரோம். அங்கேயும் திருடர்களால நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அதனாலதான் அந்த திருடனை பிடிச்சு கொடுத்தவங்களுக்கு நிறைய சன்மானத்தை கொடுத்துட்டு போலாம் நீங்க வந்திருக்கோம். அந்த திருடனை பிடிச்சு கொடுத்தவங்களுக்கு நிச்சயமா நாங்க சேவை செய்யணும். கொடுங்க கொடுங்க. பீமுக்கு நீங்க எவ்வளவு பரிசு கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாது. சரி, அந்த குட்டி பீம் எங்க இருப்பாரு? எங்க இருப்பாரு? பிரச்சனை எங்க நடக்குதோ அங்க சரி பண்றதுக்காக போயிருப்பாரு. ஆனா லட்டுன்னு சத்தம் கேட்டா உடனே வந்துருவாரு. ஏன்னா லட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே லட்டு தான் அவரு அதிகமா விரும்பி சாப்பிடுவாரு. ஆஹா, எவ்வளோ நல்ல வாய்ப்பு! ஒரே நேரத்துல இவ்வளோ லட்டுவா? இது நிச்சயமா பீமுக்கோ அவனோட நண்பர்களுக்கோ கிடைக்கவே கூடாது. இந்த மொத்த லட்டுவையும் நானே தனியா சாப்பிட போறேன். நல்லா இருக்கும். நாங்க வரோம். தம்பி, கொஞ்சம் நில்லுப்பா. என்னோட பேரு டேய் தம்பி இல்ல. சரி, எதுவா இருந்தாலும் இருக்கட்டும். இங்க குட்டி பீம் யாரு? அவன் எங்க இருக்கான்? உங்க முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கான். அப்போ உன்னதான் குட்டி பீம்னு கூப்பிடுறாங்களா? ஆனா நீ பாக்குறதுக்கு அது மாதிரி ஏன் கூப்பிடுறாங்கன்னா, எனக்கு பேர் வைக்கும் போது நான் ரொம்ப குட்டியா இருந்தேன், அதான். ஆனா இப்ப நான் வளர்ந்துட்டேன்ல. இவன் பேசுறத பார்த்தா எனக்கு என்னவோ நம்மள முட்டாளாக்க போறான்னு தோணுது. இல்ல, நான் தான் பீம். அந்த மங்கள் சிங்குக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பி வச்சேன். அப்படியா? அப்ப நீதான் அவனை ஜெயிலுக்கு அனுப்புனியா? நண்பர்களா, இவனை புடிச்சு கட்டுங்க. நம்ம நண்பனை அனுப்புனது இவன் தான். நாங்க ஒன்னும் குட்டி பீம் கிட்ட நன்றிய சொல்லிட்டு எங்க கிட்ட இருக்கிற லட்டு அவனுக்கு கொடுக்கறதுக்காக வரல. நாங்க அவனை பழி வாங்கறதுக்காக தான் வந்தோம். நீங்க திருடன்னு சொல்றவர் தான் எங்களோட தலைவர். அவரை யாரு புடிச்சு கொடுத்தாங்களோ அவங்கள நாங்க புடிச்சிட்டு போக தான் இங்க வந்தோம். நீங்க என்ன சொல்றீங்க?
அவங்க எந்த பக்கமா போனாங்க? ஜக்கு, அவங்க எந்த பக்கம் போறாங்கன்னு பாரு. பாக்குறேன். அவங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்கன்னு உனக்கு தெரியுதா ஜக்கு? அவங்க ரொம்ப தூரம்லாம் போகல. மலைக்கு பின்னாடி தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க போலாம். நாம குறுக்கு வழியில போனா அவங்களுக்கு முன்னாடி மலை பாதைக்கு போயிடலாம். பீம் இங்க பாரு. இதை பிடிச்சிக்க. அந்த திருடங்களாம் வந்துகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆஹா, ரொம்ப சோர்வா இருக்கு. கொஞ்ச நேரம் நாம இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். லட்டு வேணுமா? லட்டு வேணுமா? லட்டு 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 ஓ, பசி வேற எடுக்குது. லட்டை எடுத்துட்டு வர ஆளுங்க கிட்ட இருந்து நம்ம லட்டை திருடிட வேண்டியதுதான். லட்டு வாங்கலையா? லட்டு லட்டு வேணுமா? லட்டு. ஏய், அமைதியா இரு. இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. பீம், அதோ அங்க போறான். அவன்தான் பீம். என்ன? என்ன? ஆமா, நான் உண்மையை தான் சொல்றேன். இவன் நம்ம கிட்ட போய் சொல்லி அவனை நம்ம கிட்ட சிக்க வைக்கிறதுக்கு பாக்குறான்னு எனக்கு தோணுது. எங்களையும் நீ முட்டாளாக்கலான்னு பாக்குறியா? இங்க பாருங்க, நான் உண்மையிலேயே பீம் இல்ல. நீங்க காட்டின லட்டுக்களை சாப்பிடதான் நான் போய் சொன்னேன். இவன் தான் உண்மையான பீம். அந்த மங்கள் சிங்க இவன் தான் புடிச்சு கொடுத்தான். அப்படியா? அப்போ இதுதான் உண்மையா? அவன் சொல்றது உண்மைதான். நான் தான் பீம். அவனை அவுத்து விடுங்க. நண்பர்களே, இவனைய சேர்த்து கட்டுங்க. இவங்க சொல்ற எல்லாம் போய். நான் தான் அந்த குட்டி பீம். என்ன நீயா? நீ குழந்தை மாதிரி இருக்கியே. நான் உன்ன குழந்தை இல்ல. நான் குட்டியா இருக்கதால தான் எல்லாரும் என்ன குட்டி பீம்னு கூப்பிடுறாங்க. இப்போதைக்கு எல்லாரையும் தூக்குங்க. நம்ம ஊருக்கு போனதுக்கு பிறகு யார் பீம்னு கண்டுபிடிச்சுக்கலாம். வாங்க. இவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க. அது இருக்கானே, அவன் தான் பீம். ஆமா. என்னது, இந்த குரங்கு தான் பீமா? ஆனா பீம் எப்படி குரங்கா இருக்க முடியும்? ஏன்னா பீமா இருக்க முடியாதா? இத பாரு, அனுமார் மாதிரி நானும் பலசாலி தான். இத வரேன் இரு. தினமும் லட்டு சாப்பிட்டதுனால நான் பெரிய பலசாலி ஆயிட்டேன். காளியவ முதல்ல நம்ம அவுத்து விடணும். நாம முதல்ல இந்த லட்டு வெல்ல சாப்பிடலாம். அப்புறமா அவுத்து விடலாம்.